ஹாய் சிலக்குடிஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் மாமாவோட கேக் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சர்ப்ரைஸ் பண்ண போய் நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்கும். என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மாமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நானும் மாமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அசதியில் மாமா படுத்துடுச்சு. நான் அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டேன், மாமாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி வர சொல்லிட்டேன். ஏன் வர சொன்னேன்னா, மாமாவுக்கே தெரியாது நான் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் நாளே ஆர்டர் பண்ணேன். மாமா இந்த வருஷம் எனக்கு எதுவும் நீ பெருசாக பண்ணாத, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் ஏன்னா எனக்கு ஆசை என்னென்னா, வருஷம் வருஷம் பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு வர பர்த்டே, அதை ஏன் வந்து அப்படி அது கொஞ்சம் அளவு கூட யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஆர்டர் பண்ணிட்டுருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியும். ஏன் எப்படி தெரியாதுன்னா, நான் ஃபஸ்ட் நாள் ஆர்டர் கொடுத்துட்டேன். அவருக்கு வந்து வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துருங்கண்ணா, என்னால் வர முடியாதுன்னு சொல்லவும் அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னா, அதனால் நான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். ஏன்னா அந்த ஃபோன் நம்பர் வர காலெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்பரை மாற்றி சேவ் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி தான் நான் கடைசியாக அது வந்து கேக்கை நான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் மாமா ரெஸ்ட் ரூம் போனப்போ தான் எனக்கு வந்து ஹோம் டெலிவரியே பண்ணாங்க. நான் வாங்கி ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே சர்ப்ரைஸ் பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணேன் க்யூட் பேபிக்கு. ஷர்ட்டுமே வந்து அவருக்கு தெரியாது. இந்த ஷர்ட்டை நான் எடுத்தது தான். ஷர்ட் வந்து அவருக்கு தெரியாது. ஆனால் அது அவர் வந்து ஓரளவு கெஸ் பண்ணிட்டார். ஏன்னா அவர் கடை வழியாக தான் நான் வாங்கிட்டு போகணும். இன்னொரு வழி இருக்குது. அந்த இதில் ஃபுல்லாமே ஒரு மாடாக இருக்கும். இருந்தானா வந்து அந்த மாமா கூட வேலை பார்க்குறான்னா. அதுக்கப்புறம் ஒரு தம்பி ஒருத்தன் வந்திருப்பான். அவனும் மாமா கூட வேலை பார்க்குறவங்க தான். அதுக்கப்புறம் ரெட் கலர் ஷர்ட் வந்து மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரே ஊர். 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா ஃப்ரெண்ட்ஸு. மொத்தம் 4 பேர். ஸோ வந்து வருஷம் அவங்களோட தான் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பார். இந்த வருஷம் வந்து அந்த 4 பேர் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒருத்தவங்களோடாவது அவர் கொண்டாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நான் கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவர் வந்து கேக் கட் பண்ணுறது போகிறது தெரியாமல் எதுக்கு நீ கூப்பிட சொல்லிட்டு இருக்கிற, எதுக்குன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. கடைசி நிமிஷம் வந்து எப்படின்னா, நானும் அவரும் மட்டும் கேக் கட் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல, அதனால் நான் அவரை கால் பண்ணி வாங்கினா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட வந்திருந்தாங்க. அப்புறம் ஷர்ட்டு வந்து என்னென்னா, அவர் லைன் வழியாக போகும்போது பார்த்துருப்பாரு போல், கையில் ஏதோ கொண்டு போகிறான். ஆனால் ஏதோ வாங்கிட்டு போகிறான்னு மட்டும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன வாங்கிட்டு போகிறேன்னு அவருக்கு தெரியாது. காலையில் நான் குளிக்குவான்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் என்ன சொன்னால், இருங்க பொறுமையாக குளிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஏதோ பண்ணுறான்னு மட்டும் அவருக்கு தெரியும். ஆனால் இதுதான் தெரியாது. கொடுக்கும்போது இது எப்படி நடந்துச்சு, ஏதோ வாங்கிட்டு வரேன்னு நினச்சா நான் வேறு என்னமோ நினச்சி இதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ ஆனால் ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு, என்னடா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. கேக் வந்து அவருக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. இன்னொரு கிஃப்ட்டு வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது தான். அதை நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள். அப்புறம் கேக் நான் கால் பண்ணி அவர் வந்து ஹோம் டெலிவரி பண்ணி அதை ஒழிச்சு வச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் கட் பண்ணோம். இதோட கேக் கட்டிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சர்ப்ரைஸ் வீடியோ பார்க்கலாம். இவ்வளோ ஏற்கனவே கட்ட வேண்டிய பார்க்க மாட்டேன். நீ ப்ராடாச்சு. கண்ணை கப்போன் பண்ணாத. நீ பிடிச்சிக்கா. கெஸ் பண்ண முடியுதா? கண்ணு தரது நீ ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணி பாரு. என்னடி ஓப்பன் பண்ணு. எப்படி நான் எப்படி கேட்ட எப்படி சொன்னேன், எப்போ ஆர்டர் பண்ணேன்? அதான் எப்பயோ பண்ணி வாங்கி வச்சுட்டேன். எப்படி ஆர்டர் பண்ண? இப்படி ஒன்றும் இல்லை, என் பேரும் அவர் பேரும் போயிட்டுருக்கோம். சக்தி அப்படின்னு போட்டிருக்கோம். வீடியோ வரியாவா? அதுதான் ஏதோ என்னால் முடிஞ்சது. ஏன்னா அடிக்கடி என்கிட்ட கேட்குறது இதுதான் கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ அதனால் இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோ எப்படி. சக்தி மட்டும் தானே இருக்கு. சக்தி ABI. இங்கே பட்டர்ஃப்ளை தனித்தனியா இல்லை. இது ஒன்றா தான் இருக்கும்.
நேம்ல கூட நம்ம தனியா இருக்க கூடாது தங்கும். ஐயோ சரி அப்பட்டா எப்படி இதான் வாங்கி தரமையோ எவ்வளோ ஆகும்? எவ்வளோதான் வாங்கிக்கிறதுக்கு அந்த நேம் போட்ட இனிஷியல் வந்து பேர் வந்து என் மாமா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் வாங்கி கொடுக்க முடியல. சரி பிறந்த நாளைக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது. அது முக்கியமான விஷயம் என்னன்னா இது என் காசு எதுவுமே இல்லை. கேக்கிலேருந்து ஷர்ட் வரைக்கும் எல்லாமே மாமா தான். சில பேர் நினைப்பாங்க காசு இல்லைன்னு புருஷன் முன்னாடி சொல்கிறாங்க, ஆனால் வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் எனக்கு என்னென்னா வருஷம் அவர் வந்து பர்த்டே எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் கல்யாணம் ஆகி லவ் பண்ணி ஃபஸ்ட்டு வர பர்த்டே. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது அவர் அமௌண்ட் வச்சு அவருக்கே தெரியாமல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு என் அமௌண்ட்டு நான் சம்பாதிக்கிற காசுலையோ இல்லை என்னோடய சேவிங்கில் என் மாமாவுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேவா? இப்போ எப்படி இருக்கேன்? செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கா? இது நான் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதில் தெரியாது, நான் அப்லோட் பண்ணுறேன். தெரியுதா? சக்தி அப்படி ஓகே பாய். அப்புறம் செயின் வந்து மாமா ஹாப்பி தான். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி வந்து வேணும்னு சொல்லிட்டே இருப்போம், அது கிடைக்காம திடீர்னு நமக்கு எதிர்பார்க்காதப்போ அது கையில் கிடைக்கும் போது அது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாமாவும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. வீடியோவில் எதுவுமே காமிச்சிக்கல, பட் ரியலாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கு அந்த ஒரு ஹாப்பி போதும். அது அம்மா நம்ம காசாக இருந்தாலும் அவங்க காசாக இருந்தாலும் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, எனக்கு அது கிடச்சி ரொம்ப போதும். நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு நான் வேறு லெவலில் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். அப்புறம் அந்த செயின் வந்து தங்க செயின்லாம் யாரும் யோசிச்சு இதுக்கு வேணாம், அந்த லெவலுக்குலாம் நாங்கள் வளரல. கண்டிப்பாக வருவோம், வந்தால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ வந்து காசு புருஷன் முன்னாடி இல்லைங்கிறாங்க, ஆனால் எப்படிப்பா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கூட யோசனை வரும். எனக்கு என்னென்னா அவர் சம்பாரித்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து ஒரு வயிற்றுக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். பட் வந்து அது பிறந்தது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பிறந்தநாளுங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டாடணும் இல்லையா? அந்த ஒரு என்னோடய ஆசைக்காக தான். அவர் வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தார். பட் இது எல்லாமே அவருக்கு தெரியாமல் நான் பண்ணது. ஸோ அவர் ஹாப்பி, எனக்கு அந்த ஹாப்பி போதும். ஓகே செலிக்ரீஸ், உங்கள் எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். பாய் செலிக்ரீஸ்.